ஓட ஆரம்பித்தது உண்மைதான். ஆண்டவரை நோக்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் ஓட ஆரம்பித்தது உண்மைதான். ஆனாலும் பாதியிலே அவருடைய தீர்மானத்தை விலக்கி அவருடைய தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள் லோத்தின் மனைவி. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில நீங்க ஆரம்பம் பண்ணீங்களே, இப்ப ஏன் நீங்க மாமிசத்துல முடிக்கிறீங்க? ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க, நீங்கள் மாமிசத்துல முடிக்கலாமோ என்று சொல்லி அதிகாரத்தோடு மாத்திரல்ல வேதனையோடு கலாத்திய சபையை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவனுக்காக ஆவிக்குரியவர்களாக ஓட துவங்கியது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை பின்னிட்டு பார்க்கிற அனுபவத்தோடு நிற்கிறீர்களோ? உலகம் என்ன சொல்லும், உலகத்தின் மனிதர்கள் என்ன சொல்வார்கள், என் குடும்பத்தின் காரியம் என்னவாகும் என்று சொல்லி உலகத்தை பின்னிட்டு பார்த்து நின்று கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஏன் மாமிசத்திலே முடிக்க நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நம்பிதான ஓட்டத்தை துவங்கின, என்ன நம்பிதான உன்னுடைய வாழ்க்கையை என் கரத்துல கொடுத்த. ஆனா இன்றைக்கு ஏன் நீ உன் மாமிசத்தில போராடி கொண்டு என் பிள்ளைகளின் காரியம், என் குடும்பத்தின் காரியம் என்று சொல்லி மாமிசத்தில போராடுகிறாயே, பின்னிட்டு திரும்புகிறாயே? ஏன் நீ பின்னிட்டு திரும்புகிறாய்? ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம், நீ பின்னாடி திரும்பி பார்க்காத. கலப்பு மேல நீ கைய வச்சுட்ட, நீ பின்னாடி திரும்பி பார்க்காத. ஒருவேளை அண்ணால போல சாராள போல ஆவியில ஆரம்பம் பண்ணின நாம் லோத்தின் மனைவியை போல மாமிசத்துல முடிக்க போகிறோமோ? சிம்சோனை போல ஆவியில ஆரம்பம் பண்ணின நாம் உலகம் என்கிற தெளிலாளின் மடியிலே எல்லாவற்றையும் இழந்துவிட போகிறோமோ? ஆண்டவர் நினைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னிடத்துல சொல்லுகிற காரியம், மகனே மகளே, நீ என்ன நம்பி வந்துட்ட, நீ பின்னிட்டு திரும்பி பார்த்து விடாதே. அது உன்னுடைய கீழ்ப்படியாமை, உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய உண்மையான உள்ளத்தை அது காட்டிவிடும். உலகத்தின் மீது நீ எவ்வளவு பற்று வைத்திருக்கிறாய் என்பதை இதை காட்டி விடுகிறதே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை எச்சரித்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பின்னிட்டு பார்க்காதே, உலகத்தை பின் திரும்பி பார்க்காதே. நீ பார்ப்பாய் என்றால் அதனுடைய முடிவு நிச்சயமாகவே நன்றாயிருக்கவே இருக்காது. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தது நிமித்தம் அவருடைய மகள்களின் மூலமாக 2 சந்ததி உருவாகிறது. ஒன்று மோவாப், ஒன்று அம்மோன். 2ம் அருவருக்கத்தக்க 2 சந்ததியை அவர்கள் இந்த உலகத்திலே கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள்.